வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் தற்போது காணலாம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட்டில் ஒரு இது எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கினதுக்கு அப்புறம், அதாவது வாடகைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுறாங்க. இது நிறைய இடத்துல இதுமாரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. மக்கள் ரொம்பவும் அவதிப்பட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். சில ஓனர்ஸ் வந்து வீட்டுக்கு காலி பண்ணும்போது நிறையா இந்த பெயிண்ட் அடிக்கணும், அப்புறம் நிறைய இது சொல்லி காசை வந்து அட்வான்ஸை ரொம்ப குறைச்சி தான் அட்வான்ஸை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. வாடகைக்கு போகும்போது ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வாடகை வீட்டை காலி பண்ணும்போது வேறு மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப அதிகமாக காசை வாங்கிட்டாங்க என்கிட்டேருந்தே. நானே நிறையா பட்டுட்டேன். 2 வீட்டில் வாடகைக்கு இருந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப அதிகமாக என்னோடய காசை எடுத்துக்கிட்டு 70,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன். ரொம்ப குறைச்சிட்டு ரொம்ப கம்மியாக பாக்கி கொடுத்துருக்காங்க. வாடகை வீடு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எவ்வளோதான் இருக்கப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அந்த வேலை வந்து இன்னொரு இடத்துல நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே போய் வாடகை வீடு எடுக்கும்போது வந்து வாடகை கம்மியாக இருந்தாலும் அட்வான்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வாங்குறாங்க. அது வந்து நம்மளால் கொடுக்க முடியல. அந்த அட்வான்ஸு அப்படிங்கிறத விட நம்ம தண்ணி பிரச்சனை, கரண்ட் பில்லு பிரச்சனை, அப்புறம் ஏதாவது செப்டி டேங்கு இதுமாரி ஏதாவது இதுனா வாடகை விட நம்மள்ட்ட தனியாக பணம் வந்து வசூலிக்கிறாங்க. வாடகை வீடுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். வாடகையே வந்து அதிகமாக இருக்குது, அட்வான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, அவங்க குடும்ப சூழ்நிலை இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்தில் தள்ளுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாமல் அந்த பில்டிங்கோட உரிமையாளர் வந்து வாடகை வீட்டில் தங்கியிருந்தால் அவங்களோட கொஞ்சம் அந்த சுச்சுவேஷனை அவங்க யோசித்து பார்க்கணும். மக்கள் குரல் பகுதியில் கும்பகோணம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.